லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இரண்டாம் ஈத்து மாடு டாப் குவாலிட்டியான ப்ரீடில் பெண் கன்றோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு கன்று வந்து போட்டுருச்சு. நேற்று தாங்க வந்து கன்று போட்டிருக்கு. பெண் கன்று குட்டி மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த கலருக்கே வந்து எப்பவுமே ரொம்ப டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கலரில் மாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த கலரில் இன்னைக்கு மாடு வந்திருக்குங்க. யாருக்கு வேணுமோ இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இரண்டாம் ஈத்து மாடு பல் அரைக்கடை வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான கலரில் நல்ல குவாலிட்டியில் போடி மொட்டையில் நல்ல ப்ரீடில் தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், காட்டு மேய்ச்சலும் மேய்ச்சிக்கும், கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரான கலருங்க. கன்றும் வந்து பெண் கன்று குட்டியாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மாடு வந்து இரண்டாம் ஈத்தாக இருக்கிறதுனால இன்னொரு 5-6 கண்ணுக்கு இந்த மாட்டை நம்மளால் வச்சு பயன்படுத்திக்கவும் முடியும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்துக்கே 17 to 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 18 to 20 லிட்டருக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறக்கும், 30 லிட்டர் கறக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிலாம் நம்ம சேனலில் வந்து கிடையாது. சொன்னபடி கறவை கொடுக்கும். 18 to 20 லிட்டர் வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பாலில் வந்து நல்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். கன்றுக்குட்டியும் பெண் கன்றுக்குட்டியாக இருக்கிறதுனால பால் ஊட்டி வளர்த்தோம்னா கன்றுக்குட்டியிலிருந்து நல்ல லாபம் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடை தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த மாட்டோட கலர் அப்படி, அதுவும் இல்லாமல் பெண் கன்றுக்குட்டியும் வந்து போட்டிருக்கு. மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடு. நீங்கள் வந்து வாங்க போகிறது சின்ன மாடு கிடையாது. நல்ல பெரிய மாடு, நல்ல கலர் பேட்சில் பெண் கன்றோட விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கன்றுக்குட்டியுமே நல்ல வாட்ட சாட்டமாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ரொம்பவும் டிமாண்ட் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே இந்த மாடு வந்து சேல் ஆயிரும். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்.